ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. உங்களுடைய முடிவு பாருங்க, திடீர் முடிவு, திடீர் சிந்தனை இந்த விருச்சக ராசி என்பது நிறைய பேர்ட்ட இருக்கும். உங்களுடைய குணத்தை யாருமே கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசியில பிறந்துட்டாவே 8னா என்ன, மர்ம ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பர்கள். நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை விருச்சக ராசிட்ட நிறைய இருக்கும். நிறைய மைண்டர் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை விட்டு பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை தான் இந்த விருச்சக ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, தைரியமான ராசி இந்த ராசி. இவங்க ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப உண்டு. தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய ராசி எதுனா இந்த விருச்சக ராசி. மருத்துவர், கெமிக்கல், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தை விட்டு வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த லக்னமா இருப்பாங்க, இந்த ராசியா இருப்பாங்க. அப்ப எதுலையுமே ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது.
தசாபதி நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளியில் இயங்குதுங்க. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. இறைவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அப்ப எந்த கர்ம எப்ப வரும், அந்த தசாபதி வரும்போது அந்த கர்ம வினையை கொண்டாந்து காட்டுவார். அதான் பிறப்பு ஜாதகங்கிறது என்ன, ஒரு மெயினான பிறந்த தேதி பிறந்த நேரம் ஒரு மனிதனை முடிவு பண்ணும். உங்க ஜாதகத்துல லான்னு போட்டிருப்பாங்க, அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அவரே போய் மறைச்சிட்டானா பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்ப ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா இருக்கணும், 9 நவகிரகங்களும் நல்லா இருக்கணும். இருந்தாதான் அந்த பலன்கள் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில கிரகங்கள் பலவீனமா இருக்கும். அப்ப அந்த நேரம் வரும்போது அந்த பலவீனத்தை அப்பதான் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாரு. அப்ப சொல்லுவாங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் அது நல்லா இருக்கும், உங்க குழந்தை பிறந்தால குழந்தைக்கு பிறந்தப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, தசாபதியும் சொல்லுவாங்க. இத்தனை வயசுல கல்யாணத்தை பண்ணுங்க, இந்த வயசுல தொழில் பண்ணுங்க, இந்த வயசுல படிப்பு கல்வியை கொண்டு போங்க, நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்க ஜாதகத்தை பிறப்பு ஜாதகம் வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. இந்த கிரகங்கள் சுத்தி வரும்போது இந்த மாதிரி அனுகூலத்தை உங்களோட உடம்புல கடிது அந்த ஒளியை இயக்குது. அப்ப தசாபதியை பார்த்துக்க அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணாதான் இந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் இது ஒரு பொது பலன் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் திருக்கணித முடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் செல்ற என்னுடைய வீடியோ போதும். என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம், அது எங்களுடைய நோக்கம் தான். இப்ப கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரம் செய்வோம். அப்போ உங்க ராசிலேருந்து பாருங்க, மார்ச் மாதத்துல செவ்வாய் உச்சமாய் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மகர ராசியில. அடுத்து 4ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. உங்களுக்கு 5ஆம் பாவத்துல புதன் பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க, அதாவது மீன ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல குரு பகவான் மேச ராசியில சஞ்சாரம் செய்வார். 11ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க, 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு, அதாவது கும்பராசிக்கு. இந்த 2 கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சியாகும், மற்ற கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உச்சமாய் தான் இருக்காரு. இப்பதான் உங்களுக்கு கூட ஒரு தைரியம் வருது, தைரியம் வந்துருச்சு. இனிமே இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரணும். இனிமே இங்கே கோலை கிடையாது, வீரன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும். அப்ப எல்லாமே தைரியமா நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. இப்ப சொல்லி வச்சு அடிச்சாலும் ஜெயிக்கலாம், எல்லா விஷயம் நீங்க ஜெயிச்சிடலாம். எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அப்ப ஜெயிக்க நீங்க தயாரா இருக்கு. என்னை பத்தி விருச்சிக ராசி எது எடுத்தாலும் சரி வெற்றியை மட்டும்தான் இனிமே பார்க்கணும். ஏன், வெற்றி ஸ்தானத்துல செவ்வாய் நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி வருமான தடை இருந்துச்சா? இருந்திருக்கும். கடன் பிரச்சனை இல்லாதவங்க கிடையவே கிடையாது. கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு 1 வருஷமாக, வேலை பிரச்சனை 1 வருஷமாக வேலையே கிடைக்கலப்பா. இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, தாயுடைய உடல்ல பிரச்சனை. எவ்வளவு பேர் கண்டிப்பா மருத்துவ செலவு நிறைய பேர், ஒரு குழப்பத்துக்கு போனவங்க பல பேர். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஏன்னா விருச்சிக ராசி எதுவுமே ஒரு சரியாக ஒரு அனுகூலத்தை கொடுக்கல, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இப்ப. அப்ப சனி பகவான் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இல்லாட்டி தான். ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. ஜாதகத்துல பாத்துக்குங்க, சனி ராகு நல்லா இருக்கா இப்ப டாப்பு நீங்க. ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பஞ்சமாதேவி சாரத்துல ராகுடைய காலில் நிக்கிறாருங்க. அப்ப அதனால அர்த்தாஷ்டமம் உங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்க மட்டும் பார்த்து பலன் எடுங்க, துல்லியமா உங்களுக்கு வரும். சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. இல்லைன்னா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க, படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு சில தடைய பண்ணிருப்பார், பண்ணாம விட மாட்டார். சனி பகவான் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார். எடுக்கக்கூடிய முயற்சியை தடை பண்ணுவார். ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்காண்டி கேட்டிருப்பீங்க, அந்த வேலை தட்டி தட்டி போயிட்டே இருக்கும். தொழில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு முதலில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, எந்த ஒரு லாபமும் இருக்காது. படிப்பு கல்வியில ஒரு மந்தமான சோம்பேறியா போல பையன், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. ஒரு எக்ஸாம் எழுதி போய் அப்படியே எல்லாமே ஃபெயில் பண்ணிட்டே கிட்ட போகும்போது 1 மார்க் 2 மார்க்ல மாதிரி போகும். நிறைய பேருக்கு ஒரு தடையில கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி. இனிமே தடை வராது. இனிமே
நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்? கேந்திரத்துல யோகத்துல போய் நிக்கிறாருங்க 4ஆம் இடத்துல செவ்வாய் கேந்திர யோகத்துல போய் நிக்கிறாரு. எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப அந்த யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். முதல் பலன், என்னுடைய முதல் பலன் விருச்சக ராசியர்களுக்கு வீடு இடம் தான். வீடு கட்டாதவங்க வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. இடம் வாங்காதவங்க இடம் வாங்குற யோகம் வருது. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப கரெக்டா இப்ப மூவ் பண்ணா ஜெயிச்சிடலாம். யாரு? விருச்சக ராசி என்பர்கள் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் சூப்பரா இருக்குது. இப்ப பிளான் பண்ணி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். வண்டிய செலவு, வாகனத்துல செலவு, குடும்பத்துல செலவு எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ எல்லா யோகமும் சிறப்பா அமைய போது இந்த நேரத்துல பாத்துக்குங்க. விருச்சக ராசி எது தொட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஜெயம் தான், வெற்றி தான். வீடு இடத்துல சொல்றேன். வேலை உத்தியோகம் இடம் மாறலாமா வேண்டாமா? மாத்திர கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க. நீங்க ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இல்லைன்னா 15ஆம் தேதி மாற போறீங்க. நீங்க பிடிச்ச வேலையை மாத்த போறீங்க. நீங்க பிடிச்ச வேலையை மாத்த போறீங்க. அப்ப வேலை உத்தியோகம் தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்லபடியா அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தசாபதி நல்லா இருந்துட்டால் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரியே மாத்தலாம். வேற கண்ட்ரிக்கு நான் வேலை அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா வரல, கண்டிப்பா வரும். அப்ப உத்தியோகம் வேலை உத்தியோகம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப தைரியம் நீங்க ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துட்டாவே வேலை உத்தியோகம் கிடைச்சிடும். அடுத்து திருமண பேச்சுகள் பேசுங்க. கண்டிப்பா திருமணங்கள் தடை வராது. என்னை படி திருமணங்கள் எந்த ஒரு தாமதம் இல்லாம வரும். ஏன்னா திருமணத்துக்குள்ள அதிபதியானவர் சுக்கிர பகவான் செவ்வாயோட இணைய போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த அதிபதி இணைஞ்சிட்டாருன்னா காதல் திருமணம் சரி, இரண்டாவது திருமணம் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடத்த போறாருங்க. அப்ப திருமணம் எல்லாமே சிறப்பா அமையும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு. அப்ப எல்லாமே சூப்பரா கொண்டு போறார். இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேஷனா இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றப்ப தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில்லாம் எந்த ஒரு தடையும் வராது. 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் 5ஆம் வகுப்பு பயிற்சியாகி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்ப தொழில உங்களுக்கு பிரம்மாண்டமா கொண்டு போக போறாரு. ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டால் லாபத்தை பார்க்க போறீங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இது எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. நல்லா பாருங்க. விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார். திருமண பேச்சுகள் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பயங்கரமான அனுகூலம். அதே மாதிரி பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய ஒரு முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகள்லாம் எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் இருக்கும். ஜெயிச்சிடலாம். அரசியல்வாதிலாம் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கலாம். உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான். இனிமே என்னை பொறுத்த விருச்சக ராசிகாரர்களுக்கு அரசியல்வாதி எதிரி கிடையாது. எந்த யாரா இருந்தாலும் சரி உங்க பக்கம் இனிமே அரசியல் நிறைய ஒரு சாதிப்பீங்க. தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாருமே அரசியல்வாதிக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க, இடம் வாங்கி விற்பாங்க, நகை கடை வச்சிருப்பாங்க. இந்த பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே லாபத்தை உண்டு. விருச்சக ராசி இனிமே நான் கெட்ட பலன் சொல்றாப்புல இல்ல, நல்ல பலனா சொல்றாப்புல இருக்குது உங்க அமைப்பு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்குதா, பிறப்பு ஜாதகத்துல அதை மட்டும் பார்த்துட்டு பலனுங்க சூப்பரா இருக்கும். லாபங்கள், அதாவது லாட்ரி யோகங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகங்கள் உண்டு. விருச்சக ராசி என்பவர்களுக்கு லாட்ரி யோகமும் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் போறது, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்கு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, பழக்க வழக்க பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட மெயினா பெண்கள் சாதிக்கலாங்க. என்னை பொறுத்த பெண்களுக்குலாம் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் அனுகூலமா இருக்குது. அது தொழிலா இருக்கட்டும், உத்தியோகம் ஆகட்டும், பிசினஸ் எல்லாமே பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த அர்த்தாஷ்டம சனி வந்து பயந்து போயிருப்பாங்க. சனி பகவான் ஒரு சிலர் பாதிப்பே கொடுக்க மாட்டார். சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிருவாருங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம், அதாவது விசாக நட்சத்திரம். இதுல பிறந்துட்டா இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த அதிபதி யார்? குரு வர்றாரா? குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாருங்க. தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம்
இந்த விசாகனத்துல பிறந்தவங்க இருக்கும். எப்போதுமே வருமானம் தான். குருநான தங்கம், பொன், பொருள், வருமானம் இதை பத்தி மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எடுத்து பாருங்க. தன்னுடைய குழந்தைகள் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய நபராக இருப்பார். தன்னுடைய மனைவி மேல நிறைய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பார். கணவராக இருந்தால் கணவர் மேல அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பாக்குறாப்புல சில பேர் வந்துடும். இந்த விசாகனத்துல பிறந்துட்டாவே ஒரு ஒழுக்கமான குணங்கள் உண்டு. பொதுமக்கள் சேவையில நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க. இவங்க நிறைய பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், குலதெய்வத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்து விளக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க, நீங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தன லாபம் பயங்கரமா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்கிறார். விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ எல்லாமே வாங்குற யோகம் வருது. கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுற யோகம் வருது. வீடு கட்டுறது, பூமி வாங்குறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, உங்கள் பக்கம் வெற்றி அமைச்சு கொடுக்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கலையா, இனிமேல் திருமணம் நடக்கும். பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க. பக்கத்துலதான் வரணும் இருக்கும். ரொம்ப தூரம் போக வேண்டாம். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். இனிமே விசாகத்துல பிறந்தவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குரு சுக்கிரன் சார்ந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் நல்லா கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. இப்ப குடும்பத்துல பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, லாபங்கள், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் மாற்றம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். வேலை மாற்றம் வரும். மாணவ மாணவிகள் சிறப்பா இருக்கும். அடுத்து அனுச நட்சத்திரம். கடுமையான உழைப்பாளிகள். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்புக்கு யாருன்னா அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இப்ப கிடைக்கும் பாருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் யோகம் உண்டு. லாபங்கள் தேடி வரும். பெருங்கொண்ட பணம், லாபம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய பேர் பார்ப்பீங்க. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய பேர் பார்ப்பீங்க. மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பீங்க. இது எல்லாமே சிறப்பாக இயங்குறது வாய்ப்பு இருக்கு. அது சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு நல்லா படிப்பு கல்வியை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு, வெளியூர் யோகம் தேடி வரும். உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் உண்டு. தொழில ஒரு இடமாற்றம் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியம் எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. நேரம் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு, வெளியூர் யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இதுதான் இந்த காலகட்டம், வரக்கூடிய காலகட்டம். இனிமே தைரியம் போராடுங்க. உங்க பக்கம் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுத்துருவாரு. அனுசனத்தை பிறந்த அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். நல்லா டேலண்டா யோசிப்பார். ஒரு விஷயத்த பண்ணா பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பார். இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே நல்ல ஒரு தகவல் தொடர்பு, எழுத்து கடிதம், பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமேல் சூப்பரா இருக்கும். திருமணங்கள் கைகூடி வரும். திருமணங்கள் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும். இனிமே நல்ல ஒரு அனுபவம். குழந்தை பாக்கியம் நிறைய கண்டிப்பா கிடைச்சிடும். கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு காட்டுவார். ஆனால் பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இது சம்பந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அறிவை வச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க பாருங்க, தொழிலெல்லாம் சூப்பரா இருக்கும். இனிமேல் தொழில தைரியமா இருக்கலாம். தொழில லாபத்தை கொடுத்துருவாரு. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும். இல்லைன்னா உயர்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கிடைக்கும். பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக உங்களுக்கு இருக்கும். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள். இனிமே எதிர்காலத்தை பத்தி நீங்க பயங்கரமான ஒரு வெற்றியை நோக்கி போறீங்க. கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸையும் முடிஞ்சு பார்த்து பழகுங்க. கொஞ்சம் வேலை இடமாற்றம் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. வேலையை இடத்தை மாத்திராப்புல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார். வரக்கூடிய மார்ச் மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.